குரானில் நரகம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஒரே பெண்மணி இவர்தான். வரலாற்று ஆசிரியர்களால் அல்ல, கவிஞர்களால் அல்ல, மாறாக அல்லாஹ்வின் கட்டளையால் எழுதப்பட்ட பெயர். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே உலகம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அழைப்பை கேட்பதற்கு முன்பே தலைமுறைகள் முழுவதும் எதிரொலிக்கும் வெறுப்பை அவள் ஏற்கனவே வடிவமைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய மரபு அறியாமை மட்டுமல்ல, ஆணவம், அதிகாரம் மற்றும் சத்தியத்திற்கு எதிரான விஷ எதிர்ப்பு. அவளை புரிந்து கொள்ள முதலில் அவள் ஆண்ட உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மெக்கா வெறும் நகரம் மட்டுமல்ல, அது அரேபிய தீபகற்பத்தின் துடிக்கும் இதயம். அதன் பள்ளத்தாக்குகள் வழியாக ஆறுகள் போல வணிகர்கள் பாய்ந்தனர். தங்கமும் பொருட்களும் அதன் சந்தைகள் வழியாகச் சென்றன. மேலும் பழங்குடியினர் தங்கள் வலிமையை பரம்பரை, விசுவாசம் மற்றும் செல்வம் மூலம் அளந்தனர். காபா மையத்தில் நின்றது. ஏகத்துவத்தின் வீடாக அல்ல, மாறாக வெவ்வேறு குலங்களால் வணங்கப்படும் 360 சிலைகளால் சூழப்பட்டது. மதம், நாணயம், செல்வாக்கு என்பது உயிர்வாழ்வு. மேலும் குறைஷிகள் அனைத்திலும் உச்சத்தில் அமர்ந்தனர். குறைஷிகள் ஒற்றை குரலாக இல்லாமல் இரத்தத்தாலும் போட்டியாலும் பிணைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த குடும்பங்களின் தொகுப்பாக இருந்தனர். பனு ஹாஷிம், பனு உமையா, பனு மக்சும், பனு ஜுஹ்ரா, ஒவ்வொரு குலமும் அதன் கௌரவத்தை பொக்கிஷம் போல பாதுகாத்தன. அவர்களில் 2 வீடுகள் மீதமுள்ளவற்றை விட உயர்ந்து நின்றன. நபி பெருமானார் அவர்கள் எழுந்த ஹாஷிமின் சந்ததியினர் மற்றும் மெக்காவின் வர்த்தகம் மற்றும் அரசியலின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்திய ஊமையாவின் சந்ததியினர். செல்வம் அவர்களின் வணிக கூட்டங்கள் வழியாக பாய்ந்தது. மேலும் நகரத்தின் முடிவுகள் அவர்களின் கூட்டங்களால் வடிவமைக்கப்பட்டன. மெக்காவின் சமூகம் அந்தஸ்தில் இயங்கியது. ஒரு உன்னதமான பெயர் ஒவ்வொரு கதவையும் திறந்தது. ஒரு சக்தி வாய்ந்த பழங்குடி எந்த குரலையும் அடக்க முடியும். ஆண்கள் அதிகாரத்தில் இருந்தனர். ஆனால் செல்வாக்கு மிக்க பெண்கள் அமைதியான நபர்கள் அல்ல. அவர்கள் திரைக்கு பின்னால் நகரும் சக்திகள். சிலர் வழிகாட்ட ஞானத்தையும் குணத்தையும் பயன்படுத்தினர். மற்றவர்கள் பேச்சாக மாறுவேடமிட்ட விஷத்தை பயன்படுத்தினர். இந்த உலகில் எந்த பெண்ணும் அவள் செய்தது போல் நாக்கை பயன்படுத்தவில்லை. அவளுடைய பெயர் அர்வா பின்த் ஹர்ப் உம்மு ஜமீல் என்று பரவலாக அறியப்பட்டது. குறைஷியர்களின் மிகவும் தந்திரமான மற்றும் அஞ்சப்படும் தலைவர்களில் ஒருவரான ஹர்ப் இப்னு உமையாவின் மகள் பனு உமையாவின் குலத்தில் பிறந்தாள். அவள் வறுமையிலோ அல்லது மௌனத்திலோ வளர்க்கப்படவில்லை. அவள் அதிகார மொழியில் வளர்க்கப்பட்டாள். சிறுவயதிலிருந்தே ஆண்கள் செல்வாக்கை பேரம் பேசும் விதம், திருமணத்தின் மூலம் கூட்டணிகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன மற்றும் ஒரு வாக்கியம் ஒரு போட்டி குடும்பத்தின் நிலையை எவ்வாறு அழிக்கக்கூடும் என்பதை அவள் கவனித்தாள். அவள் நிழலில் வளரவில்லை. வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒருவரின் மனைவியாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவளுடைய வார்த்தைகள் முற்றங்கள், சந்தைகள் மற்றும் தனியார் கூட்டங்களை எட்டின. இரத்தத்தைப் போலவே பெருமையும் அவளை வடிவமைத்தது. அதிகாரம் தனது பிறப்புரிமை என்றும் அந்தஸ்து தனது கேடயம் என்றும் அவள் நம்பினாள். அவள் வெறுமனே குறைஷிகளில் பிறந்தவள் அல்ல, அவள்தான் குறைஷி என்று நம்பினாள். அவளுடைய லட்சியங்கள் அபுலெஹ்பிடம் சரியான துணையை கண்டன. அவர் வெறும் மனிதர் அல்ல, அவர் நபிகள் நாயகத்தினுடைய மாமா அப்துல் முத்தலிப்பின் மகன். மேலும் மெக்காவில் மிகவும் பணக்காரர் மற்றும் செல்வாக்கு மிக்க மனிதர்களில் ஒருவர். அவரது இயற்பெயர் அப்துல் உஸ்ஸா. ஆனால் அவரது முகத்தின் பிரகாசம் மற்றும் அவரது கோபத்தின் நெருப்பின் காரணமாக மக்கள் அவரை அபு லஹாப், சுடர் நாயகன் என்று அழைத்தனர். செல்வம் அவரது கைகளில் கொட்டியது. அடிமைகள், வர்த்தக வழிகள், சொத்து, அரசியல். மெக்கா வழங்கக்கூடிய ஒவ்வொரு ஆடம்பரத்தையும் அவர் அனுபவித்தார். உம்மு ஜமீலுக்கு இந்த திருமணம் வெறும் இணைவு அல்ல, அது ஒரு உயர்வு. அபு லஹாப்பில் ஒரு மனிதரை கண்டாள். அவருடைய பெயரை கேள்விக்குட்படுத்த முடியாது. அவருடைய வம்சாவளி மெக்காவின் பெருமையின் மிக உயர்ந்த தூண்களை எட்டியது. அவருடன் அவளுடைய நாக்கு ஒரு படையை பெற்றது. அவளுடைய லட்சியம் நிலை பெற்றது. ஒன்றாக அவர்கள் பிரபுத்துவத்தால் மூடப்பட்ட ஆணவத்தின் அடையாளமாக மாறினர். அவர்கள் மெக்காவின் வாழ்க்கையை அமைதியாக பார்ப்பவர்களாக இல்லை, அவர்கள் அதை வடிவமைத்தனர். அவர்களின் வீடு வதந்தி, உத்தி மற்றும் செல்வாக்கின் மையமாக இருந்தது. வணிகர்கள் பாதுகாப்பை விரும்பிய போது அவர்கள் அபு லஹாபிடம் சென்றனர். பெண்கள் அந்தஸ்தை விரும்பிய போது அவர்கள் உம்மு ஜமீலின் நிழலில் நடந்தார்கள். அவள் தனது நகைகளை அலங்காரமாக அல்ல, மாறாக காட்சி ஆயுதங்களாக அணிந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் உரையாடல்கள் நின்றுவிட்டன. அவள் பேசும்போது குரல்கள் தாழ்ந்தன. அவள் கிசு கிசுத்ததை விட வேறு எந்த அவமானமும் ஆழமாக தாக்கவில்லை. ஆனாலும் இந்த கூர்மையான நாக்கின் பின்னால் இருண்ட ஒன்று இருந்தது. பயம். கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்ற பயம், மறைக்கப்படுவோமோ என்ற பயம், தன் அனுமதியின்றி யாராவது உயரக்கூடும் என்ற பயம்.
அவள் பெருமையுடன் மட்டுமல்ல, மற்றவர்களை தனக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்ற பசியுடனும் வாழ்ந்தாள். இஸ்லாம் வருவதற்கு முன்பே அவளுடைய மனம் சமூக போராட்டத்திற்கு பயிற்சி பெற்றது. ஆனால் பின்னர் செல்வத்தாலும் பரம்பரையாலும் மறைக்க முடியாத ஒன்று நடந்தது. அவளுடைய பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவள் சிறு வயதிலிருந்தே அறிந்திருந்தவர், எல்லா கோத்திரத்தினருக்கும் தெரிந்த குணாதிசயங்களைக் கொண்டவர், சஃபா மலையின் உச்சியில் நின்று உலகையே மாற்றும் குரலில் தனது மக்களை அழைத்தார். அவர் முஹம்மது இப்னு அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார். ஒரு காலத்தில் அவர்கள் அவரை அல் அமீன், நம்பகமானவர் என்று அழைத்தனர். இப்போது அவர் அல்லாஹ்வின் தூதர் என்று அறிவித்தார். முதலில் நகரம் கிசுகிசுத்தது. ஆண்கள் தனியாக விசாரித்தனர், பெண்கள் வதந்திகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் உம்மு ஜமீல் காத்திருக்கவில்லை. மற்றவர்கள் பார்க்க தவறியதை அவள் உடனடியாக கண்டாள். இது வெறும் ஆன்மீக கூற்று அல்ல, அவள் சார்ந்திருந்த ஒழுங்கிற்கு இது ஒரு அச்சுறுத்தல் ஆகும். அவரது செய்தி பரவினால் சிலைகள் வீழ்ச்சியடையும், மூட நம்பிக்கையுடன் பிணைக்கப்பட்ட வர்த்தகம் பலவீனம் அடையும், அதிகாரம் மாறும், மேலும் ஹாஷிமின் குலம் மற்றவர்களை விட உயரும். பலர் இதுவரை உணராத ஒன்றை அவள் புரிந்து கொண்டாள். இஸ்லாம் வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு புரட்சி. வாள்களால் அல்ல, மாறாக கத்திகளை விட கூர்மையான வார்த்தைகளால். அதை எதிர்த்து போராடும் முதல் நபர்களில் அவளும் ஒருத்தியாக இருப்பாள். மெக்கா பள்ளத்தாக்கு எண்ணற்ற கூட்டங்களை கண்டது. ஆனால் சஃபா மலையின் சரிவுகளில் நடந்ததைப் போன்றது எதுவுமில்லை. நபி பெருமானார் தனது மக்களை அழைத்து குறைஷி குலங்களின் முன் நின்றபோது சூழல் வழிபாட்டின் சூழ்நிலையாக இல்லாமல் ஆர்வத்தின் சூழலாக இருந்தது. ஆண்கள் தங்கள் வியாபாரத்தை நிறுத்தினர், பெண்கள் தங்கள் நடைகளை மெதுவாக்கினர், பெரியவர்கள் பழங்குடி செய்தி அல்லது ஆபத்து பற்றிய எச்சரிக்கையுடன் நெருங்கினர். அவர் நாடகக் கலையுடன் அல்ல, தெளிவுடன் பேசினார். அவர் தனது கோத்திரத்திடம் செல்வத்தையோ அந்தஸ்தையோ விசுவாசத்தையோ கேட்கவில்லை. மாறாக தலைமுறை தலைமுறையாக அவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயத்திற்கு அவர்களை அழைத்தார். தூய ஏக்கத்துவம். வரவிருக்கும் ஒரு நாளை பற்றி, எந்த சிலையாலும் தடுக்க முடியாத ஒரு கணக்கெடுப்பை பற்றி அவர் எச்சரித்தார். கூட்டம் கேட்டது, ஆனால் அனைவரும் நேர்மையுடன் அல்ல. பின்னர் முதல் கோப தீப்பொறி பற்ற வைக்கப்பட்டது. தோள்களில் ஆணவத்துடன் முன்பக்கத்தில் நின்ற அபூ லஹாப் குரலில் கோபத்துடன் எழுந்தார். உண்மையை தேடும் மனிதனைப் போல அவர் பேசவில்லை, கட்டுப்பாட்டை அச்சுறுத்தும் ஒரு மனிதனைப் போல அவர் பேசினார். பாறைகளில் எதிரொலிக்கும் தொனியில் அவர் கத்தினார், தப்பன் லக், நீ நாசமாகுவாயாக. இதற்காகவா எங்களை ஒன்று திரட்டினாய்? இது வெறும் அவமானம் அல்ல, ஒரு போர் அறிவிப்பு. குறைஷிகளுக்கு தெரியாதது, அந்த சொல் அவரது விதியை என்றென்றும் முத்திரையிடும். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் சூரா அல் மசாத்தை வரலாறாக அல்ல, தீர்ப்பாக வெளிப்படுத்தினான். அபூ லஹாபின் கைகள் சக்தி, நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். அந்த வெளிப்பாடு அவரை கண்டனம் செய்தாலும் அது அவருடன் மட்டும் நிற்கவில்லை. அவரது மனைவி, அவரது பெருமைக்கு பின்னால் உள்ள விஷம் சபிக்கப்பட்டவர்களிடையே அறிவிக்கப்பட்டது. அவள் ஒரு பழங்குடியினரின் தாயாக அல்ல, மாறாக முட்களை சுமப்பவளாக நரகத்திற்கு செல்லும் பாதையை வெறுப்புடன் ஒளிரச் செய்யும் ஒரு பெண்ணாக நினைவு கூறப்படுவாள். ஆனால் அந்த தீர்ப்பு வந்தபோது மெக்கா அமைதியாகவில்லை, அது கிசுகிசுப்புகளால் நடுங்கியது. உம்மு ஜமீல் சபைகள் கூடும் வரை அல்லது பெரியவர்கள் முடிவு செய்யும் வரை காத்திருக்கவில்லை. ஆண்கள் ஒரு பதிலை ஒப்புக்கொள்வதற்கு முன்பே அவள் செயல்பட்டாள். அவளுடைய செல்வாக்கு மசூதிகளிலோ அல்லது சந்தைகளிலோ தொடங்கவில்லை, அது பெண்கள் கூட்டங்களில் தொடங்கியது. அங்கு பெருமை, பொறாமை மற்றும் பயம் ஆகியவை ஒரு சில வாக்கியங்களுடன் வடிவமைக்கப்படலாம். ஆணவத்தால் செதுக்கப்பட்ட நிழல் போல அவள் முற்றங்கள் வழியாக நகர்ந்தாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் உரிமையின் விஷம் இருந்தது. அவன் என்ன கூறுகிறான் என்று உனக்கு புரியவில்லையா என்று அவள் கூறுவாள். அவன் நம் முன்னோர்களின் கட்டளையை மீற விரும்புகிறான். அவன் நம் கடவுள்களை அவமதிக்கிறான். அவன் நம் கௌரவத்தை அச்சுறுத்துகிறான். அவளுடைய குரல் அவளுடைய சொந்த குலத்தின் சுவர்களை தாண்டிச் சென்றது. பனு மாக்சும், பனு ஜுஹ்ரா மற்றும் பனு ஜுமா பெண்கள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றை மீண்டும் சொன்னார்கள். அவள் இஸ்லாத்தை மட்டும் எதிர்க்கவில்லை, வதந்தி மற்றும் பெருமையால் தூண்டப்பட்ட எதிர்ப்பு வலையமைப்பை அவள் உருவாக்கினாள். மேலும் பல தலைவர்களைப் போலல்லாமல் ஆபத்தை அவள் சீக்கிரமே புரிந்து கொண்டாள். மக்காவை மாற்ற நபி பெருமானார் அவர்களுக்கு சிலைகளோ படைகளோ தங்கமோ தேவையில்லை என்பதை அவள் கண்டாள். அவருடைய செய்தி மட்டும் போதுமானது. நபி அபூபக்கர், அலி இப்னு அபி தாலிப், ஜயித் இப்னு ஹாரிதா ரலி அல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலி அல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் நம்பிக்கை கொண்ட போது மெக்கா முழுவதும் பீதியின் நடுக்கம் பரவியது. ஆனால் உம்மு ஜமீலுக்கு ஒரு மதமாற்றம் மற்றவர்களை விட ஆழமாக வலித்தது. கதீஜா பிந்த் குவைலித் ரலி அல்லாஹு அன்ஹா
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பலவீனமான பெண்ணோ அல்லது போக்குகளை பின்பற்றும் பெண்ணோ அல்ல. அவருடைய எதிரிகளால் கூட அவர் மதிக்கப்பட்டார். அவர் செல்வந்தராகவும் புத்திசாலியாகவும் மெக்காவின் அரசியலால் அசைக்க முடியாத பெண்ணாகவும் இருந்தார். உம்மு ஜமீலுக்கு இது கௌரவத்திற்கு ஒரு அடியாகும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஒரு பெண் முஹம்மதுடன் நின்றால் மற்றவர்களை தடுப்பது எது? ஆனால் பொறாமை அவளை அமைதியாக்கவில்லை. அது அவளை சத்தமாக ஆக்கியது. அவள் தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கிசுகிசுத்தாள். அவள் முட்டாளாக்கப்பட்டாள். அவன் தன் சொந்த மக்களையே சபித்து விட்டான். இது இறுதியில் அவளை அவமானப்படுத்தும். ஆனால் அவள் அவதூறு செய்த போதிலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கவலைப்படவில்லை. அந்த மௌனம் எந்த பதிலையும் விட சக்தி வாய்ந்தது. குறைஷி ஆண்கள் விவாதிக்க தயங்கினர். அபூ ஜஹல், உத்பா இப்னு ரபியா, உமையா இப்னு கலஃப் போன்ற தலைவர்கள் எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து வாதிட்ட நிலையில் உம்மு ஜமீல் ஏற்கனவே தனது செல்வாக்கை திரட்டிக் கொண்டிருந்தார். அவள் பழங்குடி தலைவர்களின் மனைவிகளுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி பாரம்பரியத்தின் பேரில் அச்சத்தை தூண்டினாள். இஸ்லாம் பரவினால் சிலைகள் விழுந்துவிடும். சிலைகள் வீழ்ந்தால் புனித யாத்திரை வருவாய் இறந்துவிடும். வருவாய்கள் இறந்துவிட்டால் குறைஷிகள் ஆதிக்கத்தை இழப்பார்கள். குறைஷிகள் ஆதிக்கத்தை இழந்தால் அவள் எல்லாவற்றையும் இழப்பாள். அதுதான் அவளுடைய உண்மையான பயம். நபி பெருமானார் அவர்களை கேலி செய்ய அவதூறுகளை உருவாக்கத் தொடங்கினாள். கவிதை, கிண்டல் மற்றும் கேலி சிரிப்பை பயன்படுத்தி அவரை ஒரு பிரிவினைவாதியாக சித்தரித்தாள். அவள் சந்தைகளில் பெண்களை கூட்டி போரின் எதிரிகளைப் பற்றி மற்றவர்கள் பேசிய விதத்தில் அவரை பற்றி பேசினாள். அவன் ஒரு மந்திரவாதி. அவன் குடும்பங்களை உடைக்கிறான். அவன் நம் கடவுள்களை அவமதிக்கிறான். அவன் நம் ஒற்றுமையை அழித்து விடுவான். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அவள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத ஒன்று இருந்தது. அவளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உண்மையை அவள் பயந்தாள். இஸ்லாத்தின் செய்தி அடிமைகள், வணிகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களை சென்றடைந்த போது அவளுடைய அமைதியின்மை அதிகரித்தது. ஒவ்வொரு முறையும் யாராவது நம்பும்போது அவள் கற்பனை செய்த சாம்ராஜ்யத்தின் மற்றொரு செங்கல் விழுவதைக் கண்டாள். அவளை மிகவும் பயமுறுத்தியது நபி பெருமானாரின் பேச்சல்ல, மாறாக அவருடைய வார்த்தைகள் அவளுடைய செல்வாக்கை விட அதிக எடையை கொண்டிருந்தன என்பதுதான். இருப்பினும் இது அவளுடைய கோபத்தின் ஆரம்பம் மட்டுமே. மெக்காவில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஒவ்வொரு சந்து, ஒவ்வொரு சந்தை, ஒவ்வொரு கிசுகிசுப்பான உரையாடலிலும் உம்மு ஜமீல் அதை உணர முடிந்தது. இஸ்லாம் இனி ஒரு தொலைதூர வதந்தியாக இருக்கவில்லை. அது நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவிக்கொண்டிருந்தது. நபி பெருமானாரின் செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆணும், பெண்ணும், குழந்தையும் அவளுடைய அதிகாரத்திற்கும் பெருமைக்கும் தனிப்பட்ட அச்சுறுத்தலாக மாறினர். மேலும் அவள் அதை தந்திரமான துல்லியத்துடன் இயக்கினாள். அவளைப் போல திறம்பட செல்வாக்கு செலுத்த யாராலும் முடியாது. முதலில் அவள் கண்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பக்கம் திரும்பின. நபி பெருமானார் அவர்களின் மனைவி வெறும் ஆதரவாளர் அல்ல, அவர் ஒரு கேடயமாகவும் ஞானத்தாலும் அமைதியாலும் நிறைந்த கோட்டையாகவும் இருந்தார். உம்மு ஜமீல் பயத்தை விதைக்க முயன்ற இடத்தில் கதீஜா பொறுமையை வெளிப்படுத்தினார். பொய்களை கிசுகிசுத்த இடத்தில் கதீஜா கண்ணியத்துடன் உண்மையை பேசினார். இந்த வேறுபாடு உம்மு ஜமீலை கோபப்படுத்தியது. ஒரு பெண், அவருடைய செல்வம் அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும், அவள் பரப்பும் விஷத்தால் எப்படி அசையாமல் இருக்க முடியும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொறாமை வெறியாக மாறியது. வெறி உத்தியாக மாறியது. உம்மு ஜமீல் தனது வலையமைப்பை திரட்டத் தொடங்கினார். மெக்காவின் பெண்களிடம் அவர்களின் மரபுகள், அவர்களின் பழங்குடி விசுவாசங்கள் மற்றும் தெய்வீக அதிகாரம் கொண்ட ஒரு மனிதனை பின்பற்றுவதால் ஏற்படும் ஆபத்துகளை நினைவூட்டினாள். அவளுடைய வார்த்தைகள் உயர்குடி மக்களின் வீடுகளின் தாழ்வாரங்களில் பரவி சந்தைகளின் மூலைகளில் எதிரொலித்தன. இளைய தலைமுறையினரின் காதுகளையும் எட்டின. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய முஸ்லிமை பற்றி கிசுகிசுக்கப்படும் போது அவர்களை பகிரங்கமாக அவமானப்படுத்தவும், குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தவும், நகரத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பவும் அவள் வழிகளை திட்டமிட்டாள். குறைஷி ஆண்கள் அவளுடைய செல்வாக்கை கவனித்தனர். சில சமயங்களில் அதை பற்றி பயந்தனர். ஒரு காலத்தில் நபி பெருமானாரின் மீது கோபமாக இருந்த அபூ லஹாப் ஒவ்வொரு பொது அவமானத்தையும் தீவிரப்படுத்தும் ஒரு கூட்டாளியை அவளிடம் கண்டார். ஒன்றாக அவர்கள் ஒரு புயலாக மாறி மெக்கா முழுவதும் நகர்ந்து பயத்தை விட்டுச் சென்றனர். ஆனால் அபூ லஹாப் செல்வத்தையும் உடல் ரீதியான மிரட்டலையும் பயன்படுத்திய போது உம்மு ஜமீல் வார்த்தைகள், உளவியல் மற்றும் நற்பெயர் ஆகியவற்றை பயன்படுத்தினார். ஒரு தந்திரமான எதிரியின் கைகளில் வாள்களை விட கூர்மையான ஆயுதங்கள். அவளுடைய தாக்குதல்கள் மூலோபாய ரீதியானவை. அவள் விசுவாசிகளை மட்டுமல்ல, அவர்களை ஆதரித்த சமூக பசையையும் குறிவைத்தாள். இஸ்லாத்தின் மீது அனுதாபம் காட்டிய குடும்பங்கள்
நுட்பமாக எச்சரிக்கப்பட்டன. தங்கள் மகள்களை முஸ்லிம்களுடன் பேச அனுமதித்த தாய்மார்கள் தங்களை ஒதுக்கி வைத்தனர். குழந்தைகள் புதிய போதனைகளை நிராகரிக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டனர். இஸ்லாத்தின் எழுச்சி தலைகீழாக மாற அச்சுறுத்திய பலவீனமான அதிகார சமநிலையின் மீது கட்டுப்பாட்டை பேணுவதற்காக அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் கணக்கிடப்பட்டது. இருப்பினும் அவளுடைய எல்லா சதி திட்டங்களுக்கும் மேலாக உம்மு ஜமீல் ஒரு எளிய உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. நபி பெருமானார் அவர்கள் செல்வம், பரம்பரை அல்லது பழங்குடி அரசியலை நம்பியிருக்கவில்லை. அவரது செய்தி அவரது புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கொண்டிருந்தது. பயத்தையோ அல்லது பொய்யையோ பரப்புவதற்கான ஒவ்வொரு முயற்சியும் அவளுடைய வளர்ந்து வரும் விரக்தியை மட்டுமே எடுத்துக்காட்டுகிறது. மேலும் அவள் மூலோபாயம் வகுத்தபோது அச்சுறுத்தலுக்கு ஆளாகாத பொறுமையான விசுவாசிகளால் வளர்க்கப்பட்ட இஸ்லாம் அமைதியாக செழித்து வளர்ந்தது. அவள் தனது திட்டங்களை மேலும் தீவிரப்படுத்த தயாரான போதும், மேலும் பொய்களை பரப்புதல், அபூ ஜஹல் மற்றும் பிற குறைஷித் தலைவர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல், தனது கணவரை மேலும் துணிச்சலான ஆக்கிரமிப்புச் செயல்களுக்கு அழுத்தம் கொடுத்தல், அவளுடைய இறுதி வீழ்ச்சிக்கான விதைகள் அமைதியாக விதைக்கப்பட்டன. அல்லாஹ்வின் தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே வெளிப்படத் தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு கொடூரச் செயலையும், ஒவ்வொரு அவதூறு கிசுகிசுப்பையும், அவளால் ஒருபோதும் தப்பிக்க முடியாத விதியின் ஒரு பகுதியாக மிரட்டும் ஒவ்வொரு முயற்சியையும் குறிக்கின்றன. உம்மு ஜமீலின் மனம் சாத்திய கூறுகளுடன் ஓடியது. நபியை பகிரங்கமாக அவமானப்படுத்தும் வழிகள், அவரது ஆதரவாளர்களை தனிமைப்படுத்தும் வழிகள், இந்த வளர்ந்து வரும் இயக்கத்தை நசுக்கும் வழிகள். ஆனால் ஒவ்வொரு சதித்திட்டத்திலும் அவள் தனது பயத்தின் அளவை, பொறாமை மற்றும் விரக்தியை மட்டுமே வெளிப்படுத்தினாள். ஒரு காலத்தில் மெக்காவின் உயரடுக்கு வட்டாரங்களில் கேள்விக்குறியாக இருந்த அவளுடைய சக்தி இப்போது எதிர்வினையாற்றியது. கட்டுப்பாட்டை விட கோபத்தால் தூண்டப்பட்டது. அந்த எதிர்வினையில் அவளுடைய பலவீனம் இருந்தது. எனவே உம்மு ஜம்மீல் தனது அடுத்த நகர்வை திட்டமிட்ட போது அவள் ஏற்கனவே பொது அவமானம் மற்றும் நித்திய சாபத்திற்கு வழிவகுக்கும் பாதையில் நடந்து கொண்டிருந்தாள். அவள் வீசிய ஒவ்வொரு அவமானமும், அவள் பரப்பிய ஒவ்வொரு வதந்தியும், மெக்காவின் மக்களின் இதயங்களை கையாளும் ஒவ்வொரு முயற்சியும் அல்லாஹ் விதித்த தண்டனையை நோக்கிய ஒரு படியாக மாறியது. அவள் வலிமையானவள், ஆம், ஆனால் வலிமையானவள் தெய்வீக ஆணையை மீற முடியாது. கவனமாக வளர்க்கப்பட்ட அவளுடைய வெறுப்பின் தீப்பிழம்புகள் இறுதியில் அவளை விழுங்கிவிடும். அவளுடைய கோபத்திலும் கூட வரவிருக்கும் வெளிப்பாட்டை சூரா அல் மசத் இப்படி கூறுகிறது. அவளால் இன்னும் உணர முடியவில்லை. அது அவளுடைய கொடூரத்தை அம்பலப்படுத்தும், அவளுடைய நித்திய விதியை குறிக்கும், உண்மையை எதிர்ப்பதன் பயனற்ற தன்மையை நிரூபிக்கும். அவள் தொடர்ந்து தாக்குவாள், அச்சுறுத்துவாள், சூழ்ச்சி செய்வாள். ஆனால் அலை மாறிக்கொண்டிருந்தது. இஸ்லாத்தின் ஒளி துல்லியமான நிரப்புதல்களால் ஆனது, தடுக்க முடியாதது. உம்மு ஜமீல் கொண்டிருந்த செல்வம், அந்தஸ்து அல்லது செல்வாக்கை விட மேலாக பிரகாசிக்கத் தொடங்கியது. இஸ்லாத்தின் நீடித்த உண்மைக்கும் மனித ஆணவத்திற்கும் இடையிலான முதல் உண்மையான மோதல் தொடங்கியது. வாள்களால் அல்ல, படைகளால் அல்ல, ஆனால் கிசுகிசுக்கள், அவமானங்கள் மற்றும் தனது உலகத்தை இழக்க அஞ்சிய ஒரு பெண்ணின் கணக்கிடப்பட்ட கோபத்துடன். மெக்கா நகரம் ஒரு புதிய வகையான பயத்தால் பதற்றம் அடைந்திருந்தது. அது படைகள் அல்லது தாக்குதல்கள் குறித்த பயம் அல்ல, மாறாக மாற்றத்திற்கான பயம். இஸ்லாம் இனி சந்தைகளில் கிசுகிசுக்கவோ அல்லது மறைக்கப்பட்ட அறைகளில் அமைதியான பாடங்களாகவோ இருக்கவில்லை. அது குறைஷிகளின் முழு சமூக மற்றும் பொருளாதார ஒழுங்கையும் அச்சுறுத்தும் ஒரு சக்தியாக மாறியது. எதிர்ப்பின் மையத்தில் உம்மு ஜமீல் நின்றாள். அவளுடைய பெருமை உடைக்கப்படாமல் இருந்தது. அவளுடைய உலகம் நழுவுகிறது என்ற விழிப்புணர்வால் அவளுடைய கோபம் கூர்மையாக இருந்தது. அவளுடைய கணவர் அபு லஹாப் அருகில் இருந்ததால் அவள் தன் தாக்குதல்களை அதிகரித்தாள். அந்த தம்பதியினர் நகரம் இதுவரை கண்டிராத மிக கடுமையான துன்புறுத்தல்களில் ஒன்றின் சிற்பிகளாக மாறினர். முஸ்லிம்களுக்கு எதிரான சமூக மற்றும் பொருளாதார புறக்கணிப்பு. 3 நீண்ட ஆண்டுகளாக விசுவாசிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். சந்தைகள் அவர்களுக்கு வர்த்தகம் செய்ய மறுத்தன, குடும்பங்கள் உறவுகளை துண்டித்தன, முழு சுற்றுப்புறங்களும் தங்கள் முதுகை திருப்பின. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உம்மு ஜமீலும் அவளுடைய கூட்டாளிகளும் வெற்றி பெற்றதாக உணர்ந்தனர். பயமும் தனிமையும் அவர்களின் உறுதியை உடைக்கும் என்று உறுதியாக நம்பினர். ஆனால் புறக்கணிப்பு விசுவாசிகளை உடைக்கவில்லை. இரகசியமாக அவர்கள் சந்தித்து வளங்களை பகிர்ந்து கொண்டு தங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தினர். உம்மு ஜமீல் மற்றும் அபு லஹாப் ஆகியோரின் ஒவ்வொரு கொடூரச் செயலும் நபி பெருமானார் அவர்களை பின்பற்றுபவர்களின் உறுதியை கடினப்படுத்தியது. அவர்களின் துன்புறுத்தல் கொடூரமானதாக இருந்தாலும் இஸ்லாத்தின் வலிமைக்கு ஒரு சான்றாகவும், ஆணவம் எவ்வாறு தெய்வீக ஆணையை ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் மாறியது.
உம்மு ஜமீல் இடைவிடாதவள். அவள் தன் வெறுப்பை கிசுகிசுப்புகளுடன் மட்டுப்படுத்தவில்லை. அவள் பொது அவமானத்தை திட்டமிட்டு நபி பெருமானார் அவர்களின் பாதையில் அசுத்தத்தை ஏறிய ஆட்களை அனுப்பி தடைகளை ஏற்படுத்தி விஷத்தன்மையுடன் அவதூறு பரப்பினாள். அவர் தோழர்களை வெளிப்படையாக எதிர்கொண்டாள். ஒரு நாள் நபி பெருமானார் அவர்கள் காபா அருகே தொழுதபோது அவளுடைய ஆட்கள் அவருக்கு தீங்கு விளைவிக்க தயாரானார்கள். ஆனாலும் தெய்வீக பாதுகாப்பு அவரை மறைத்தது. அவளுடைய கோபம் அவள் காணக்கூடியவர்களுக்கு எதிராக, குறிப்பாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மீது திரும்பியது. அவள் கத்தி சைகை செய்தாள். அவளுடைய குரல் விஷத்தால் நிரம்பியது. உன் தோழன் எங்கே? நம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்துபவன். அபூபக்கர் அவள் கோபத்தால் அசையாமல் கண்கள் நிலையாக அமைதியாக நின்றார். அல்லாஹ்வின் கண்ணுக்குத் தெரியாத கரம் நபியை பாதுகாத்தது. ஆனால் அவளுடைய வெறுப்பு மேலும் கூர்மையாகவே வளர்ந்தது. பயமுறுத்துவதற்கான ஒவ்வொரு முயற்சியும், அவமானப்படுத்துவதற்கான ஒவ்வொரு சதியும் அவளுடைய விரக்தி மற்றும் பலவீனத்தின் பொது வெளிப்பாடாக மாறியது. அவளுடைய தாக்குதல்கள் மெக்காவின் ஒவ்வொரு மூலையிலும் பரவின. அவள் சந்தைகளில் கிசுகிசுத்தாள், தாய்மார்களை எச்சரித்தாள், நண்பர்களை அச்சுறுத்தினாள், செல்வாக்கு வலைப்பின்னல்களை சூழ்ச்சி செய்தாள். எந்த பெண்ணும் அவளை புறக்கணிக்க துணியவில்லை. ஆனால் அவளுடைய தீமையின் ஆழத்தை யாராலும் கணிக்க முடியவில்லை. அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எடையை கொண்டிருந்தது. அவள் திட்டமிட்ட ஒவ்வொரு செயலும் அவளுக்குள் பயத்தை விட்டுச் சென்றது. ஆனாலும் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாளோ அவ்வளவு வலிமையாக இஸ்லாமும் வளர்ந்தது. அவள் அச்சுறுத்தலை ஆழமாக புரிந்து கொண்டாள். இது ஒரு விரைவான இயக்கம் அல்ல. இஸ்லாம் பரம்பரைக்கு மேல் சத்தியத்தையும், பெருமைக்கு மேல் கீழ்ப்படிதலையும், செல்வத்திற்கு மேல் விசுவாசத்தையும் கோரியது. ஒவ்வொரு மதமாற்றமும் அவளுடைய கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்தியது. விசுவாசத்தின் ஒவ்வொரு செயலும் அவளால் தொட முடியாத, கண்ணுக்கு தெரியாத சக்தியை வலுப்படுத்தியது. அவளுடைய திட்டங்கள் பெருகிய முறையில் அவநம்பிக்கையானவை, மேலும் தனிப்பட்டவை, மேலும் பழிவாங்கும் தன்மை கொண்டவை. தனது வெறியில் உம்மு ஜமீல் நபி பெருமானார் அவர்களுடன் நேரடி மோதலில் கவனம் செலுத்தத் தொடங்கினார். அனைத்து பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு செய்தியை அனுப்பும் வழிகளில் தாக்க, தீங்கு செய்ய, அவமானப்படுத்த அவள் சதி செய்தாள். ஆனால் அவளுடைய சிக்கலான சதித்திட்டங்கள் கூட தெய்வீக பாதுகாப்பிற்கு உட்பட்டவை. அவள் கற்கள், முட்கள் மற்றும் சூழ்ச்சிகளை தயாரித்தாலும் அல்லாஹ் தூதரை காப்பாற்றினான். அவளுடைய கோபம் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு எதிரான அவளுடைய இயலாமையை மட்டுமே எடுத்து காட்டுகிறது. இதற்கிடையில் அவளுடைய ஆலோசனையால் அதிகாரம் பெற்ற அபுல் அஹாப் பொருளாதார மற்றும் சமூக நாசவேலை செயல்களை செய்தார். வணிகங்கள் வர்த்தகத்தை இழந்தன, குடும்பங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டன, முஸ்லிம்களின் துன்பம் மெக்கா முழுவதும் தெரிந்தது. இருப்பினும் ஒவ்வொரு சந்து மற்றும் சந்தையிலும் விசுவாசிகளிடையே பொறுமை, தைரியம் மற்றும் உறுதியின் கதைகள் பரவின. இஸ்லாம் தடுமாறவில்லை. அது அமைதியாக, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாமல் விடாமுயற்சியுடன் இருந்தவர்களின் இதயங்களில் செழித்தது. புறக்கணிப்பு, அவதூறு மற்றும் உளவியல் அழுத்தம் அதிகரித்ததால் உம்மு ஜமீலின் விரக்தி மேலும் வெளிப்பட்டது. அவளுடைய செல்வாக்கு மிகப் பெரியதாக இருந்தது. ஆனால் அது இப்போது கட்டுப்பாட்டை விட பயத்தால் இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு வதந்தியும், ஒவ்வொரு தாக்குதலும் அவளுடைய வளர்ந்து வரும் பதட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்தின. அவள் வார்த்தைகளை கையாளவும், சமூக அந்தஸ்தை அச்சுறுத்தவும், கோபத்தை தூண்டவும் முடியும். ஆனால் மெக்காவின் மக்களிடையே அமைதியாக பரவும் தெய்வீக சத்தியத்தின் தடுக்க முடியாத சக்தியை அவளால் தடுக்க முடியவில்லை. எனவே அந்த போர் வாள்கள் அல்லது படைகளின் போர் அல்ல, அது அறிவு, செல்வாக்கு மற்றும் நம்பிக்கையின் போர். உம்மு ஜமீல் தன்னிடம் இருந்த ஒவ்வொரு கருவியையும், செல்வம், அந்தஸ்து, பயம் மற்றும் தந்திரம் கொண்டு போராடினார். ஆனால் பொறுமை மற்றும் தெய்வீக ஆதரவால் வழிநடத்தப்பட்ட விசுவாசிகள் அதை உடைக்க மறுத்துவிட்டனர். இஸ்லாத்தை அடக்க அவள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் அவளுடைய இறுதி வீழ்ச்சிக்கான விதைகளை மட்டுமே விதைத்தது. அவள் தனது திட்டங்களை கூர்மைப்படுத்திய போதும் தெய்வீக வெளிப்பாட்டின் நேரம் நெருங்கி வந்தது. அவளுடைய விதியை என்றென்றும் முத்திரையிடும் வார்த்தைகளான சூரா அல் மசத் இறங்கத் தயாராக இருந்தன. அவளுடைய கொடூரத்தையும், அவளுடைய இடைவிடாத எதிர்ப்பையும், அவளுடைய தவிர்க்க முடியாத விதியையும் அம்பலப்படுத்தின. தவிர்க்க முடியாததை அவள் கவனிக்காமல் கோபத்துடன் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்தாள். ஒவ்வொரு சதியும், ஒவ்வொரு அவமானமும், பயமுறுத்தும் ஒவ்வொரு முயற்சியும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட சாபத்திற்கு அருகில் அவளை தள்ளுகிறது என்பதை அறியாமல். அபுல் அஹாபின் கோபத்திற்கு பின்னால் நிழலாக இருந்த மெக்காவின் உயரடுக்கின் குரலான உம்மு ஜமீல் பலர் அஞ்சும் பெண், ஆணவம் மற்றும் எதிர்ப்பின் உருவகமாக மாறினாள். ஆயினும் கூட அவளுடைய சக்தி,
அது பரந்ததாக தோன்றினாலும் சத்தியத்தின் வலிமையை சவால் செய்ய முடியவில்லை. இஸ்லாம் அமைதியாக சீராக வளர்ந்து கொண்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு நாளிலும் அவளுடைய விரக்தி தீவிரமடைந்தது. அவள் எடுத்த ஒவ்வொரு செயலும், அவள் பரப்பிய ஒவ்வொரு வதந்தியும் தெய்வீக நீதி தன்னை தெரியும், மறுக்க முடியாத மற்றும் மீள முடியாததாக மாற்றும் தருணத்தை நோக்கிய ஒரு முன்னுரையாகும். மெக்கா நகரம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. வேகமான வியாபாரி அல்லது குதிரையை விட வேகமாக ஒரு வெளிப்பாட்டின் கிசுகிசுக்கள் பயணித்தன. அல்லாஹ்வின் வார்த்தைகள் இறங்கி அபூ லஹாப் மற்றும் உம்மு ஜமீலை நித்திய சாபத்திற்கு உள்ளாக்கிய போது முழு பள்ளத்தாக்கும் நடுங்கியது போல் இருந்தது. சூரா அல் மசத் தனது கணவரை கண்டனம் செய்யவில்லை. அது அவளை நெருப்பு சுமப்பவர், பாலைவனத்தின் மீது கடுமையான சூரியனை விட வெறுப்பு எறிந்த பெண் என்று பெயரிட்டது. உம்மு ஜமீல் கோபமாக இருந்தாள். பெருமையும் ஆத்திரமும் அவள் நரம்புகளில் பரவின. அவள் தன்னை தீண்டத்தகாதவள், அவளுடைய செல்வாக்கு முழுமையானது என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது தெய்வீக செய்தி அவளுடைய செயல்களை அனைவரும் பார்க்கும்படி அம்பலப்படுத்தியது. ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு சதியும், ஒவ்வொரு கிசுகிசுக்கப்பட்ட அச்சுறுத்தலும் இனி ரகசியமாக இல்லை. அது வெளிப்படையாக கண்டிக்கப்பட்டது, நித்தியத்தில் செதுக்கப்பட்டது. அவள் தெருக்களில் கோபமாக இருந்தாள். அவளுடைய குரல் கூர்மையானது. அவளுடைய வார்த்தைகள் விஷம் நிறைந்தவை. என் அவமானத்தை வெளிப்படுத்த யார் துணிந்தார்கள்? சபிக்கப்பட்டவர்களில் என்னை யார் பெயரிடத் துணிந்தார்கள்? ஆனால் பதில் சொல்ல யாரும் இல்லை. மெக்காவின் மக்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்தனர். பலரால் தங்கள் ஏளனத்தை மறைக்க முடியவில்லை. அவளுடைய கோத்திரத்தின் கூட்டாளிகள் கூட தயங்கத் தொடங்கினர். ஒரு காலத்தில் வலிமையானதாக இருந்த அவளுடைய சக்தி தெய்வீக ஆணையின் முன் தடுமாறியது. அவளுடைய கோபம் செயல் வடிவமாக மாறியது. அவள் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அணிவகுத்துச் சென்றாள். நபிக்கு நேரடியாக தீங்கு விளைவிக்க தீர்மானித்தாள். அவளுடைய திட்டம் எளிமையானது. பொதுவில் அவரை தாக்குவது, தனது பலத்தை நிரூபிப்பது மற்றும் ஆதிக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவது. அவள் அவரை அங்கே பார்த்தாள், அல்லது அப்படித்தான் அவள் நினைத்தாள். ஆனால் அல்லாஹ் தூதரை அவள் பார்வையிலிருந்து மறைத்தான். ஹஸ்ரத் அபூபக்கர் அவள் அருகில் இருந்தார். அவளுடைய கோபத்திற்கு ஒரு அமைதி சாட்சி. அவளால் தூதரை பார்க்க முடியவில்லை. அவளுடைய குழப்பத்தில் அவள் அபூபக்கரை திட்டினாள். உன் நண்பன் எங்கே? நான் அவனை தடுக்க வந்திருக்கிறேன். அவள் கோபத்தில் கல்லை உயர்த்தி கத்தினாள். அச்சமின்றி ஹஸ்ரத் அபூபக்கர் உறுதியாக நின்றார். அவரது அமைதி நபியை சுற்றியுள்ள தெய்வீக பாதுகாப்பின் கண்ணாடியாக இருந்தது. அவளுடைய கோபம் வெறித்தனமாக மாறியது. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு அவமானமும் அவளுடைய இயலாமையை மட்டுமே எடுத்து காட்டுகிறது. அவள் வெளிப்படையாகவும் குரல் கொடுத்தும் சீற்றமாகவும் இருந்தாள். ஆனால் முற்றிலும் சக்தியற்றவளாகவும் இருந்தாள். சூரா அல் மசத்தின் வார்த்தைகள் தொடர்ந்து எதிரொலித்தன. மேலும் விறகு சுமக்கும் அவரது மனைவி கழுத்தில் நார்கயிறு. அந்த விளக்கம் உருவகமாக இல்லை. அது அவளுடைய செயல்களை பிரதிபலித்தது. நபிக்கு தீங்கு விளைவிக்க அவள் ஒரு காலத்தில் சுமந்து வந்த கற்களும் முட்களும் அவளுடைய தவிர்க்க முடியாத தண்டனையை குறிக்கின்றன. முழு மெக்கா நகரமும் அதை புரிந்து கொண்டது. அவளுடைய கொடுமை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவளுடைய விதி முத்திரையிடப்பட்டது. ஒரு காலத்தில் அவளுக்கு அதிகாரம் அளித்த ஆணவம் இப்போது அவளை நித்திய அவமானத்திற்கு குறித்தது. மெக்காவின் பெண்கள் கிசுகிசுத்து வெறித்து பார்த்தார்கள். அவளுடைய கூட்டாளிகளால் கூட தங்கள் பயத்தையோ சந்தேகத்தையோ மறைக்க முடியவில்லை. முதல் முறையாக உம்மு ஜமீல் உண்மையான சக்தியற்ற தன்மையின் தனிமையை உணர்ந்தாள். அவள் இனி பயப்பட வேண்டிய ஒரு நபராக இல்லை. அவள் விரக்தி, தோல்வி மற்றும் தெய்வீக நீதியின் சின்னமாக இருந்தாள். அபூ லஹாப் இன்னும் சீற்றத்துடன் இருந்த போதிலும், நோயாலும் அவமானத்தாலும் பலவீனம் அடைந்து எதிர்ப்பின் உலக விளைவுகளை அனுபவிக்கத் தொடங்கினான். உம்மு ஜமீல் இன்னும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய ஆதிக்கத்தின் கவசத்தில் விரிசல்கள் உருவாகுவதை காண முடிந்தது. ஒரு காலத்தில் பயனுள்ளதாக இருந்த அவளுடைய சதி திட்டங்கள் இப்போது எதிர்மாறாக இருந்தன. கூட்டாளிகள் அவளை தவிர்த்தனர். சந்தைகள் அவளுக்கு பின்னால் கிசுகிசுத்தன. அவளுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் கூட அவளுடைய செல்வாக்கை கேள்வி கேட்கத் தொடங்கினர். ஒரு காலத்தில் அவளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த தெருக்கள் இப்போது அவளுடைய இருப்பை கண்டு பின்வாங்கின. ஆனால் அவளால் நிறுத்த முடியவில்லை. நபி பெருமானார் அவர்களுக்கு எதிரான ஒவ்வொரு அவமானமும், விசுவாசிகளை பயமுறுத்துவதற்கான ஒவ்வொரு சதியும் மேலும் வெறித்தனமாக மாறியது. ஒரு காலத்தில் கணக்கிட்டு நம்பிக்கையுடன் இருந்த அவளுடைய மனம் இப்போது வெறுப்பு, பொறாமை மற்றும் பீதியால் சுழன்றது. ஒரு காலத்தில் தன்னை தீண்டத்தகாதவள் என்று நினைத்த ஒரு பெண்ணின் வீழ்ச்சியை மெக்கா அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு நகரத்தின் இதயங்களையும் மனதையும் கட்டுப்படுத்த முயன்றாள். ஆனால் தெய்வீக ஆணை ஏற்கனவே அவளுடைய முடிவை எழுதிவிட்டிருந்தது. கண்ணுக்கு தெரியாத நபியை
அவள் தாக்கத் தவறிய நாள் அவளுடைய பொது அவமானத்தின் தொடக்கத்தை குறித்தது. ஒரு காலத்தில் மெக்காவின் உயரடுக்கின் மீது செல்வாக்கை கொண்டிருந்த சக்தி வாய்ந்த பெண் இப்போது வெறித்தனமாகவும் வெளிப்படையாகவும் பாதிக்கப்படக்கூடியவளாகவும் தோன்றினாள். சூரா அல் மசத் யதார்த்தமாகிவிட்டது. அவளுடைய திட்டங்கள் எவ்வளவு புத்திசாலியாகவோ அல்லது இரக்கமற்றதாகவோ இருந்தாலும் தெய்வீக உண்மைக்கு எதிராக சக்தியற்றவை. அந்த நேரத்தில் அனைவருக்கும் ஒரு பாடம் தெளிவாக தெரிந்தது. ஆணவம், கொடுமை மற்றும் பொறாமை செல்வம், அந்தஸ்து அல்லது சமூக வலைப்பின்னல்களால் பலப்படுத்தப்பட்டாலும் கூட அல்லாஹுவின் ஆணையை தாங்க முடியாது. ஒரு காலத்தில் மெக்கா முழுவதும் அஞ்சப்பட்ட ஒரு சக்தியாக இருந்த உம்மு ஜமீலின் கோபம் அவளுடைய சொந்த சிறைச்சாலையாக மாறியது. அவளுடைய பலம் இப்போது பொருத்தமற்றது. அவளுடைய சதி திட்டங்கள் சக்தியற்றவை. குரானில் பொறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தப்பிக்க முடியாத நிழலாக அவள் மீது படர்ந்தது. உம்மு ஜமீலின் வீழ்ச்சி உடனடியாக நிகழவில்லை, ஆனால் தவிர்க்க முடியாதது. அவளுடைய அதிகாரம் குறைந்தது. அவளுடைய திட்டங்கள் தோல்வியடைந்தன. அவளுடைய பொது பிம்பம் நொறுங்கியது. அவள் கையாண்ட பெண்கள் பின்வாங்கினர். அவள் செல்வாக்கு செலுத்திய ஆண்கள் எச்சரிக்கையாக இருந்தனர். மெக்காவின் கிசுகிசுக்கள் ஒரே ஒரு உண்மையை மட்டுமே கொண்டிருந்தன. சாபம் வந்துவிட்டது. அவளுடைய ஆதிக்க சகாப்தம் முடிவுக்கு வந்தது. அவள் மீண்டும் சதித்திட்டம் தீட்டி தெருக்களில் சுற்றித் திரிந்த போதும் நகரம் அதன் விளைவை அறிந்திருந்தது. தெய்வீக நீதி பேசியது. சூரா அல் மசத்தின் வார்த்தைகள் சத்தியத்தையும் நீதியையும் எதிர்க்கும் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக என்றென்றும் எதிரொலிக்கும். காலம் இடைவிடாத மற்றும் பாரபட்சமற்ற முறையில் அபு லஹாப் மற்றும் உம்மு ஜமீலுக்கு எதிராக நகர்ந்தது. ஒரு காலத்தில் மக்காவின் தெருக்களில் பயந்து மதிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த தம்பதியினர் தங்கள் செல்வாக்கை இழந்ததை உணர்ந்தனர். செல்வமும் அந்தஸ்தும் ஒரு காலத்தில் அவனை தீண்டத்தகாதவனாக மாற்றிய அபு லஹாப் அவமானம் மற்றும் நோய்க்கு பலியானான். நகரம் முழுவதும் ஒரு கொடிய நோய் பரவி அவனை தனிமைப்படுத்தி ஒரு காலத்தில் அவனை பின்தொடர்ந்தவர்களால் கைவிடப்பட்டான். அவனை பயந்த மக்கள் இப்போது அவனது இருப்பிலிருந்து பின்வாங்கினர். ஒரு காலத்தில் நகரத்தின் மீது ஆணவம் நிழலை போட்ட மனிதனை அணுக விரும்பவில்லை. வாள்களை விட கூர்மையான ஆயுதங்களாக வார்த்தைகளை பயன்படுத்திய உம்மு ஜமீல் தனது செல்வாக்கு சிதைவதைக் கண்டார். அவள் கையாண்டு மிரட்டிய கூட்டாளிகள் இப்போது அவளை தவிர்த்தனர். பயம் மற்றும் பொறாமையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட அவளுடைய சக்தி இனி கீழ்ப்படிதலை கட்டளையிட முடியவில்லை. அவள் மெக்காவின் தெருக்களில் நடந்தாள், இன்னும் குரல் கொடுத்தாள், இன்னும் சதி செய்தாள். ஆனால் அவளுடைய இருப்பு இனி மரியாதை அல்லது பயத்தை தூண்டவில்லை. அது பரிதாபத்தை தூண்டியது மற்றும் கேலிக்கு கிசுகிசுத்தது. அவளுடைய திட்டங்கள், அவளுடைய அவமானங்கள், அவளுடைய பயங்கரவாத பிரச்சாரங்கள் தோல்வியடைந்தன. வரலாற்று அறிக்கைகள் அவளுக்கு ஒரு கொடூரமான மற்றும் பொருத்தமான முடிவை குறிக்கின்றன. சில கதைகள் அவள் ஒரு பெரிய கல்லின் கீழ் நசுக்கப்பட்டதாக கூறுகின்றன. நபி பெருமானார் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க அவள் ஒரு காலத்தில் சுமந்து சென்ற கற்கள் மற்றும் முட்களை எதிரொலிக்கின்றன. மற்றவர்கள் அவளுடைய கழுத்தில் ஒரு நார்கயிற்றை குறிப்பிடுகிறார்கள். இது சூரா அல் மசத்தில் உள்ள விளக்கத்தை நிறைவேற்றுகிறது. விறகு சுமப்பவள், அவள் கழுத்தில் ஒரு நார்கயிறு. இரண்டு கதைகளிலும் அவளுடைய மரணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட தெய்வீக தீர்ப்பை பிரதிபலித்தது. ஆணவம், கொடுமை மற்றும் தீமை நிறைந்த வாழ்க்கை அவளுடைய செயல்களை பிரதிபலிக்கும் விதத்தில் முடிந்தது. மெக்காவின் தெருக்கள் உம்மு ஜமீலின் வீழ்ச்சியை பற்றி அமைதியான தொனியில் பேசின. பயத்தை தூண்டி துன்பத்தை திட்டமிட்ட ஒரு காலத்தில் பயந்த பெண் இப்போது ஒரு எச்சரிக்கை கதை. குழந்தைகள் எச்சரிக்கை கதைகளில் அவளுடைய பெயரை கிசுகிசுத்தனர். வர்த்தகர்கள் அவளுடைய திட்டங்களை பெருமை தோல்வியடைந்ததற்கான எடுத்துக்காட்டுகளாக விவரித்தனர். மேலும் விசுவாசிகள் அவளை சத்தியத்தை எதிர்த்ததன் விளைவுகளில் ஒரு பாடமாக நினைவு கூர்ந்தனர். ஒரு காலத்தில் அவளுடன் சதி செய்த குறைஷ் பெரியவர்கள் கூட யதார்த்தத்தை மறுக்க முடியவில்லை. தெய்வீக நீதி நிறைவேறியது. அபு லஹாபின் மரணம் ஒரு வெற்றிடத்தை விட்டுச் சென்றது. ஆனால் அது நீதியின்றி செல்வம் மற்றும் அந்தஸ்து பயனற்றது என்பதையும் வெளிப்படுத்தியது. உம்மு ஜமீலின் வீழ்ச்சி ஒரு ஆழமான பாடத்தை விளக்கியது. கொடுமை, சூழ்ச்சி மற்றும் அல்லாஹ்வின் பாதைக்கு எதிரான பகைமை ஆகியவை தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். அவள் கட்டுப்பாட்டை இழந்து விடுவோமோ என்று அஞ்சினாள். இஸ்லாத்தின் எழுச்சியைக் கண்டு அஞ்சினாள். மேலும் அவளுடைய எல்லா தந்திரங்களாலும் உண்மையை அடக்க முயன்றாள். ஆனாலும் அவளுடைய சொந்த திட்டங்கள் அவளுடைய அவமானத்திற்கான கருவிகளாக மாறின. அவளுடைய கதை காலத்தால் அழியாத எச்சரிக்கையாக செயல்படுகிறது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு எதிராக அளவிடப்படும் போது அதிகாரம், செல்வம் மற்றும் சமூக செல்வாக்கு ஆகியவை நிலையற்றவை. மெக்காவில் உள்ள வலிமையான பழங்குடியினரால் ஆதரிக்கப்பட்டாலும் கூட ஆணவம், பொறாமை மற்றும் தீமை ஆகியவை தெய்வீக நீதியை வெல்ல முடியாது. இஸ்லாத்தின் எழுச்சி
நிலையானது மற்றும் அசைக்க முடியாதது. பயம் அல்லது சூழ்ச்சியால் உண்மையை மௌனமாக்க முடியாது என்பதை நிரூபித்தது. எனவே உம்மு ஜமீலின் மரபு நீடித்து நிலைத்திருக்கிறது, அதிகாரத்தின் கதையாக அல்ல, மாறாக அல்லாஹ்வின் செய்தியை எதிர்ப்பதன் விளைவுகளுக்கு ஒரு சான்றாக. குரானில் கண்டிக்கப்படும் அவளது பெயர் ஆணவமும் வெறுப்பும் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த அனுமதிப்பவர்களுக்கு காத்திருக்கும் விதியின் நிரந்தர நினைவூட்டலாக நிற்கிறது. ஒரு காலத்தில் அவளது தீய வார்த்தைகளால் எதிரொலித்த மெக்காவின் தெருக்கள் இப்போது தெய்வீக வெற்றி, பொறுமை மற்றும் சத்தியத்தின் நீடித்த வெற்றியை பற்றி அமைதியாக பேசுகின்றன. விசுவாசிகளுக்கு பாடம் தெளிவாக உள்ளது. பொறாமை மற்றும் வெறுப்புக்கு எதிராக உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். பெருமைக்கு மேல் சத்தியத்தையும், கோபத்திற்கு மேல் பொறுமையையும், உலக செல்வாக்கின் மீது விசுவாசத்தையும் நிலைநிறுத்துங்கள். அல்லாஹுவின் தீர்ப்பிலிருந்து எந்த சக்தியோ அல்லது அந்தஸ்தோ ஆணவக்காரர்களை காப்பாற்ற முடியாது என்பதை உம்மு ஜமீலின் கதை ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் நினைவூட்டட்டும். எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது அது உறுதியையும் தைரியத்தையும் நேர்மையையும் ஊக்குவிக்கட்டும். ஏனென்றால் சத்தியத்தின் எழுச்சி தவிர்க்க முடியாதது, அதன் வெற்றி நித்தியமானது.